அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டு அதை மனதில் பதிய வைத்து நினைவில் நிறுத்தி சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா சாதாரண உழைப்பா? மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம், மார்க்க கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகத்தின் எந்த கல்வியும் கற்று தேரவில்லை, ஆனால் தங்களுடைய மறுமைக்கு உண்டான சேமிப்பை திரட்டி கொண்டார். 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. தங்களுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் பல தவறான செய்திகள் சொல்லப்பட்ட பொழுது தாங்கள் பெற்றிருந்த மார்க்க ஞானத்தை கொண்டு அத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். பாருங்க, கற்ற கல்வி எப்படி பயனுள்ளதா மாத்தறாங்க. இன்னும் மக்கள் இப்படி அறியாமையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது வேற, இவர்கள் நம்புவது வேறாக இருக்கிறது. இந்த மாதத்தை போய் மூட நம்பிக்கை நிறைந்த பீடை மாதம் என்கிறார்கள். அந்த சமுதாயத்தில் என்னென்ன மூட நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சோ அவற்றையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சிறந்த ஆலிமாவாக, முன்மாதிரி மிக்க ஆலிமாவாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. பெண்களுக்கு மட்டுமல்ல முன்மாதிரி, ஆண்களுக்கும் சேர்த்து சிறந்த முன்மாதிரியாக அவர்கள் இருந்தார்கள். அவங்ககிட்ட உள்ள மார்க்க ஞானம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட கிடையாது என்று நம்ம சொல்லிவிட முடியும். அப்பேற்பட்ட ஒரு கல்வி ஞானம் அவர்களிடத்தில் இருந்தது. இவங்களெல்லாம் நம்ம முன்மாதிரியா எடுக்கணும். மார்க்க கல்வியை படிப்பதற்கு, அதனை மனனமிடுவதற்கு, அதை சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு இதுல நம்முடைய ஆர்வத்தை நம்ம கவனம் எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது என்பதை பெற்றோர்களும் இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலையில மார்க்க கல்வியை தவிர்த்து ஏனைய எல்லா கல்விகளும் மிகவும் மதிப்பு மிக்கவையாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெற்றோர், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவினில் சுமந்து நிற்கக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த குழந்தை என்னவாக ஆக வேண்டும் என்பது குறித்தான கனவுகளில் மார்க்கத்திற்கு பெரிதாக இடம் இல்லை. அது தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தங்களது பிள்ளை மருத்துவராக ஆக வேண்டும், தங்களது பிள்ளை இன்ஜினியராக ஆக வேண்டும், தங்களது பிள்ளை இந்த உலகத்தில் மதிப்புமிக்க பல்வேறு பட்டப்படிப்புகளை படிக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். இத்தகைய கல்விகளை கற்பதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. இப்படியெல்லாம் கணிசமான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து, அவர்கள் கற்க வேண்டிய கல்வி குறித்து ஆசைப்படக்கூடிய பெற்றோர்களில் தங்களது பிள்ளை மார்க்கத்தை கற்று அறிந்த ஆலிம்களாக, அல்லது அதுவே பெண் பிள்ளைகளாக இருந்தால் மார்க்கத்தை கற்று அறிந்த ஆலிமாக்களாக எங்களது பிள்ளை வர வேண்டும் என்று நம்மில் எத்தனை பெற்றோர் ஆசைப்படுகிறோம். அப்ப நாம் கனவு காண்பதில் கூட மார்க்க கல்வியை சற்றே பின்னுக்கு தான் நாம் வைத்திருக்கிறோம். உலகத்தில் காணப்படக்கூடிய ஏனைய கல்விகளைத்தான் முதன்மை இடத்தில் பலரும் நாம் மதிப்பீடாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம், மார்க்க கல்வியினுடைய அவசியத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் நம்மில் அதிகமானவர்கள் முற்று முழுவதுமாக குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய, நபிகள் நாயகம் வலியுறுத்தக்கூடிய கல்வியை முற்றிலுமாக புறக்கணித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அவனது அருட்கொடைகளில் ஆகச் சிறந்த அருட்கொடை கல்வி. எது நல்லதோ அதனை நல்லது என்று நமக்கு சொல்லித்தரக்கூடிய கல்வி, எது கெட்டதோ அதனை கெட்டது என்பதாகவே நமக்கு போதிக்கக்கூடிய கல்வி. இந்த பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி திறன் தான் அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள் மிகச்சிறந்த அருட்கொடை. பொருளாதாரம் அல்லாஹ்வின் அருட்கொடைதான், அவற்றை விட கல்வி ஞானம் சிறந்தது. பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை இவையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடியவைகள் தான். இவற்றை விட ஒருவருக்கு பெயர் இல்லை என்றாலும், புகழ் இல்லை என்றாலும், உலகத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மதிப்போ பதவியோ இல்லை என்றாலும் கூட கல்வி ஞானம் பெற்றவராக இருப்பாரையானால் அதுதான் மிகச்சிறந்த அருட்கொடையை பெற்றிருக்கிறார். ஏன்? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்கள் அமர்ந்திருக்கிற சபையில் சிறப்பு பெற்றது எதன் அடிப்படையில்? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவர் லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக ஆக்கிய வானவர்களுக்கு மத்தியில் சிறப்பித்து காட்டினார். அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகான தோற்றத்தை கொடுத்து, ஆதமின் முகத்தை பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறாரு, மலக்குமார்கள் நீங்கள் எல்லாம் மரியாதை பண்ணுங்க என்று அழகை காட்டிய அல்லாஹ் வானவர்களை மரியாதை செய்ய சொன்னாள். பொருளாதாரத்தை கொடுத்த அல்ல, அழகை கொடுத்த அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்தான்.
வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹ, எல்லாவற்றின் பெயர்களையும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான், அவருக்கு கல்வி ஞானத்தை வழங்கினான். தான் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய பல்வேறுவற்றின் கல்வி ஞானத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அவற்றை சொல்லியதற்கு பிறகுதான் ஆதம் நீங்க எதை பத்தினாலும் கேளுங்கன்னா, மலக்குமார்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் கேட்கிறான், இதோ ஆதம் என்னால் படைக்கப்பட்டவர், சிறந்த மனிதர், முதல் மனிதர், இவருக்கு பல்வேறு வகையில் சிறப்பு இருக்கிறது, நான் அவருக்கு பல கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறேன், எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கல்வி ஞானத்தை வெளிப்படுத்தி மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரியாதை செய்ய வைத்தார். அப்ப முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பு பெற்றது கல்வியை அடிப்படையாக கொண்டுதான். அந்த விதத்தில் இந்த கல்வி சிறப்புக்குரிய ஒன்றாக, அல்லாஹ்வால் உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட முதல் வஹி, முதல் இறைச்செய்தி என்ன? கல்வி கற்பதை பற்றி தானே. நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தியை இக்ரா, நபியை ஓதுவீராக, படிங்க. கல்வியினுடைய அடிப்படையை படிக்கிறது தானே, ஓதுறது தானே. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. ஓதுவீராகன்னு மலக்குமார் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு படிக்க தெரியாது, மா அன பிகாரின், நான் ஓதக்கூடியவன் அல்ல, எனக்கு படிக்க தெரியாது என்கிறார்கள். 2-3 முறை அவ்வாறு சொல்லியதற்கு பிறகு இறுதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவோடு நபிகள் நாயகத்திற்கு சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை படைத்தான், ஆகவே அவன்தான் மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்பதெல்லாம் பல்வேறு செய்திகளை சொல்லி, இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், உமது இறைவன் கண்ணியமானவன், ஆகவே நீங்கள் ஓதுவீராக. அப்ப நபிகள் நாயகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வஹி, முதல் இறை செய்தியிலேயே ஓதுவீராக ஓதுவீராக என்று 2 முறை சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் படிப்பினுடைய கல்வியினுடைய அவசியத்தை பற்றி பாருங்கள். நபிகள் நாயகத்திற்கு குர்ஆன் வழங்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன முதல் செய்தியே ஓதுங்க, படிங்க, கல்வியின் அவசியத்தை தான் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். அந்த பிரார்த்தனை நம்மில் பலருக்கு, மாணவர்களாக இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும், பிள்ளைகளுக்கெல்லாம் கூட நாம சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ்விடத்தில் கல்வி ஞானத்தை கேட்பதற்காக ஒரு துவாவை ஓத வேண்டும் என்றால் ரப்பி ஜித்னி இல்மா, இந்த துவாவை நாம சொல்லுவோம். இது அல்லாஹ் யாருக்கு வஹியாக அறிவிக்கிறார்? நபிகள் நாயகத்திற்கு தான் அல்லாஹ் இதை சொன்னான். குல், நபியை நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லணும், பல நேரங்களில் என்னிடத்தில் நீங்கள் கேட்கணும். எதை கேட்க வேண்டும்? ரப்பி, என் இறைவா, ஜித்னி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து, இதை கேளுங்கிற அல்லாஹ். நீங்க பாருங்க, அல்லாஹ் எதை கேளுங்கன்னு சொல்றான்? பொருளாதாரத்தை என்று கேளுங்கன்னு அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கல. பேரு புகழ் எல்லாம் எனக்கு அதிகப்படுத்து என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கல. நபியை நீங்க எதை அதிகப்படுத்துமாறு கேட்க வேண்டும் என்றால் இல்மா, கல்வி ஞானத்தை எனக்கு இறைவா அதிகப்படுத்து, ரப்பி ஜித்னி இல்மா, இந்த பிரார்த்தனை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இந்த உத்தரவிற்கு ஏற்ப அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரப்பி ஜித்னி இல்மா என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அப்ப நபிகள் நாயகத்தின் கவனத்தை இந்த கல்வி ஞானத்தை நோக்கி குவிய வைக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பார்வையில் இந்த கல்வி, குர்ஆன் எந்த கல்வியை போதிக்கிறதோ, நபிகள் நாயகம் எந்த கல்வியை நமக்கு கற்றுத்தந்தார்களோ, நல்லதை நல்லதுன்னு சொல்லணும், கெட்டதை கெட்டது என்று சொல்ல வேண்டும், சரியான சிந்தனை நமக்கு போதிக்க வேண்டும், ஒழுக்க வாழ்வை நமக்கு கற்றுத்தர வேண்டும், வலியுறுத்த வேண்டும், நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் தூய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் குர்ஆன் போதிக்கிறது. அந்த கல்வியை அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவிடுகிறான். இதுவெல்லாம் இந்த அளவிற்கு இந்த கல்வியினுடைய அவசியத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பொதுவாக எதன் மீதும் யார் மீதும் பொறாமைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராவது ஒரு இடத்துல பொருளாதாரம் இருக்கிறத பார்க்கிறோமா, பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ்வினுடைய படைப்பில் அவருக்கு நம்மை விட பல்வேறு சிறப்பு நிலைகள் இருக்கிறதா, அதை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. ஆனா 2 விஷயத்துல பொறாமை கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் நமக்கு அனுமதி வழங்குகிறார்கள். லா ஹசத இல்லா ஃபிஸ்னத்தை,
இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதிலையும் பொறாமை கூடாது, வேறு எதிலையும் பொறாமப்படக்கூடாது. ரெண்டு விஷயத்தை பார்த்து ஆசைப்படலாம். இது மாதிரி நமக்கு இல்லையே, இப்படி நமக்கு வாய்க்கப்படவில்லையே, இப்படி நமக்கு இல்லையே என்று இரண்டு விஷயத்தில் பொறாமை கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்குகிறது. அது என்ன இரண்டு விஷயம்? ஒரு விஷயத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒருவர் இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு நல்வழியில் செலவிடுகிறார். ஏழை எளிய மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதிக்கிறார். இது பொறாமை கொள்ளத்தக்க அமல். இந்த செயலை பார்த்து பொறாமைப்படலாம். ஆகா, எனக்கு பொருளாதாரம் வழங்கப்படவில்லையே, அவரை போன்று எனக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டிருந்தால் நானும் 4 ஏழைகளுக்கு வழங்குவேனே, பல பேருடைய பசியை போக்குவதற்கு என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி இருப்பேன். அப்போ பொருளாதாரத்தை கொண்டு ஒருவர் தர்மம் செய்தால் அது பொறாமை கொள்ளத்தக்க ஒரு அம்சம். அதை பார்த்து நம்ம பொறாமப்படலாம் என்று மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்குது. அதை பார்த்துலாம் பொறாமப்பட மாட்டோம். ஒருவர் தர்மம் செய்கிறார், மார்க்கத்தில் நல்ல விதத்தில் சிறந்து விளங்குறாருன்னா அதை நம்ம பொறாமைக்குரிய ஒன்றாவே பார்க்க மாட்டோம். நம்ம பார்வையில் பொறாமைப்படக்கூடியதா எது இருக்கும்? நல்ல 4 மாடி கட்டடத்தில் ஒருத்தர் வீடு கட்டிட்டார் வைங்க, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்பா, நம்மளும் தான் ஒரு வீடு, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வீடு முடிஞ்சிருது. அவர் பார் 4 மாடி, ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஹால்லையும் 4 ரூம் இருக்கு, இப்படி நமக்கு ஒரு வீடு இல்லையே இப்படின்னு அடுத்தவர்கள் நல்ல சொகுசாக வீடு கட்டியிருந்தா அதை பார்த்து நம்ம ஆசைப்படுவோம். அடுத்தவர்கள் உயர் ரகமான பைக்குகளை வாங்கி வைத்திருப்பாரே, ஆனால் வாகனங்களை வைத்திருந்தால் அதை பார்த்து ஆசைப்படுவோம். காசு பணம் ஒரு இடத்துல குவிந்து கிடக்கிறது, அதை பார்த்து ஆசைப்படுவோம். நல்லறங்களை பார்த்து ஆசைப்படுறோமா? தான தர்மம் செய்யக்கூடிய ஒருவரை பார்த்து நாமும் இது போன்று தான தர்மம் செய்ய வேண்டும், அதை பார்த்து நாம் பொறாமை கொள்கிறோமா? அப்ப இது பொறாமை கொள்வதற்கு தகுதியான ஒன்று என்று மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் இன்னொன்றாக சொன்னார்கள், எந்த ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்கினானோ, ஆணோ பெண்ணோ, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருமே மார்க்கத்தின் எல்லா சட்டங்களிலேயும் சமமானவர்கள் தான். 2 பேருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. எந்த விஷயத்தில் அரிதான சில விஷயங்கள்ல மட்டும்தான் பாகுபாடு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசமான விஷயங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கிடுவாங்க, காரண காரியங்களோடு விளக்கப்பட்டிருக்கும். அவற்றை தவிர மற்ற அனைத்துமே எல்லாமே ஒண்ணுதான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆணோ பெண்ணோ ஒரு ஆளுக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருப்பதை கொண்டு தானும் பயன்பெறுகிறார். அந்த கல்வி ஞானத்தை கொண்டு சமுதாயத்திற்கும் பலன் அளிக்கிறார். 4 பேருக்கு நல்ல செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார். தான் குரானை கற்று அடுத்தவனுக்கு குரானை கற்றுக் கொடுக்கிறார். தான் நபிமொழிகளை, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை கற்றுக்கொண்டு 4 பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப கல்வி ஞானத்தை ஒருவர் பெறுகிறார். தான் பெற்ற கல்வி ஞானத்தை கொண்டு தானும் பயன் பெற்று பிற மனிதர்களுக்கும் அவர் பயன்படுத்துவாரையானால் அவரை பார்த்து பொறாமப்படலாம். 2 விஷயம்தான் பொறாமைப்படுவதற்கு அனுமதி. ஒன்று, பொருளாதாரத்தை கொண்டு தர்மம் செய்தவர். இன்னொன்று யாரு? கல்வி ஞானத்தை கொண்டு அமல் செய்கிறவர். தானும் அமல் செய்கிறார், தனக்கும் தான் பயின்ற கல்வியை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறார், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகிறார், தான் கற்ற கல்வியை அடிப்படையாக கொண்டு சமுதாயத்தை வழி நடத்துகிறார். சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் தன் கல்வியை கொண்டு தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் அந்த தீமைகளை களையெடுப்பதற்கு முயற்சிக்கிறார். இந்த பணியில் யார் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ இது பொறாமை கொள்ளத்தக்க அம்சம். ஆணோ பெண்ணோ இவர்களை பார்த்து பொறாமப்படலாம், மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்குது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறாமை கொள்ளத்தக்க ஒரு அம்சமாக இந்த மார்க்க கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தின் பார்வையில், பெற்றோர்களின் பார்வையில் இந்த கல்வி அப்படித்தான் பார்க்கப்படுகிறதா? குரானை சுமந்து நிற்கக்கூடிய மக்கள் மதிப்பிற்குரியவர்களாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களை, ஆலிம்களை, ஆலிமாக்களை, இந்த கல்விக்காக தங்களுடைய காலத்தை செலவழிக்கக்கூடிய மக்களை ஒரு பொறாமை கொள்ளத்தக்க பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறாங்களா? கல்வி கத்துக்கிறதுக்குன்னு மதரசாவுக்கு போனாங்கன்னு வைங்க, அவர்களைத்தான் இழித்த வாயர்களாக பார்ப்பாங்க. வேற வேலை பொழப்பில்லை, இவனுக்கு பொழைக்க தெரியாதவன், எந்த காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எப்போ மதரசாவுக்கு போறான் பாருங்க. இதெல்லாம் படிக்கிற காலமா? தேருமா? இந்த கேஸ் எல்லாம் தேருமா? உலகத்தில் இவன் இல்லாமல் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறான், பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துகிறான், பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். குரானா ஹதீஸா, இதை மனப்பாடம் பண்ணணுமா, அதை சொல்லணுமா, இதை 4 பேருக்கு பயான் பண்ண, இதெல்லாம் உருப்படுற காரியமா? இவெல்லாம் உருப்படுவான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ சமூகத்தில் இந்த மார்க்க கல்வி என்பது ரொம்ப அற்பமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது யதார்த்த நிஜம். நீங்க பாருங்க, இது ஒரு ஒப்பீடுக்காக நீங்க யோசிச்சு பார்க்கணும். சமுதாயத்தில்
ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை பல்வேறு படிப்புகளில் சேர்ப்பதற்காக எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். ஒரு டாக்டர் படிப்புக்குன்னு சொன்ன பல லட்சங்களை செலவு செய்வதற்கு தயாருங்கிறோம். அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நம்ம குறை சொல்லலை. அதை தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யலாம், அது வேறு. மார்க்க கல்வி இல்லாமல் ஒருவர் உலகத்தை மட்டுமே கவனம் கொள்வாரே ஆனால் அது எப்பேற்பட்ட கல்வியா இருந்தாலும், பல கோடி செலவழிக்கக்கூடிய கல்வியா இருந்தாலும் பயனற்றது. மார்க்க கல்வி இல்லை என்றால் அதுதான் ஆத்துமா. நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்மை சரியான பாதையில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒளிவிளக்காக திகழ்வதே குர்ஆனின் கல்விதான். ஒருவர் குர்ஆனின் கல்வியை புறக்கணித்து விட்டு நான் டாக்டராக போறேங்கிறார், பயனற்றது. மறுமையில் எந்த புண்ணியமும் இல்லை. அந்த கல்வி அவரை மறுமையில் காப்பாற்றாது, அவருக்கு ஈடேற்றத்தை தராது. குர்ஆனின் கல்வியை ஒருவர் புறக்கணித்து விட்டு நான் பெரிய இன்ஜினியராக போகிறேன் அப்படிங்கிறார், கோடி கணக்கில் செலவழித்து விட்டு பல்வேறு பட்டப்படிப்புகளை படிக்கிறார். அவைகள் எல்லாம் எப்போது அவருக்கு பலனளிக்கும் என்றால் குர்ஆனின் கல்வியை சேர்த்து கொள்ளும் பொழுதுதான், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உள்ளத்தில் இருத்திக் கொள்ளும் பொழுதுதான் அது அவருக்கு பலனளிக்கும். இந்த கல்வி எனக்கு வேண்டாம், டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு ஒருவர் வேறு ஒரு கல்வியை தேர்வு செய்வாரே ஆனால் அது பலனளிக்குமா? பலனளிக்காது. அப்ப அதுக்காக வேண்டி பெரும் பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம். செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க, சமுதாயம் தயாரா இருக்கு, பெற்றோர்கள் தயாரா இருக்கிறாங்க. பெரிய டாக்டர் இன்ஜினியர்லாம் விட்டுருங்க, பிள்ளைய எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்கறதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை செலவு பண்ண தயார் தானே இருக்கிறோம். 50,000 கேட்குறான், மனசாட்சி இல்லாமல் கேட்குறான். படிக்க போகிறது எல்கேஜிக்கு. அவர் காலையில் டிப்டாப்பாக என்னமோ ஒரு ஐடி வேலைக்கு போகிற மாதிரி இங்க் பண்ணி பெல்ட் போட்டு ஐடி கார்டு மாட்டி பாய் எங்கே போகிறாரு? எல்கேஜிக்கு போகிறார். அதுக்கு அவ்வளவு அவரை ரெடி பண்ணி அங்கே அனுப்பினா அதுக்கு எவ்வளோ ஃபீஸா? 40,000 50,000. ஸ்கூலின் தரத்துக்கேற்ப கொடுப்பதற்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதை நம்ம குறை சொல்லலை. இதில் தயார் நினைக்கிறோம்ல, நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், அவன் வளர்ந்து பெரியவனாக ஆனதற்கு பிறகு இந்த உலகத்தில் தாக்கு பிடித்து வாழ்வதாக இருந்தால், பொருளாதாரத்தை தன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை திரட்டி கொள்வதாக இருந்தால் இதெல்லாம் அவனுக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை, தேவைதான். அதுக்குன்னு பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளில் இறங்குகிறார்கள். இதே கவனம் மறுமை வாழ்க்கை குறித்தும் இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்தில் அவன் கல்வியை கற்றுக்கொண்டு பொருளாதாரத்தை திரட்டுவதற்குரிய வழியை நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறோம். ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுத்துடுறோம். அவனுடைய மறுமை வாழ்க்கை, நாம் நம்பக்கூடிய நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில் அவனுக்கு பலனளிப்பதற்கு இந்த குர்ஆனின் கல்விதான் தேவை என்பதை உணர்த்தும் விதமாக நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தோம்? அதுக்காக வேண்டி எத்தனை லட்சங்களை செலவு பண்ணோம், எத்தனை ஆயிரங்களை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதோ நாம் நடத்துவதை போன்று இது மாநில தலைமையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மதரசா. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பெண்கள் மதரசாக்கள் இருக்கிறது. பலரும் பொருளாதார செலவு இல்லாமல் இலவசமாக நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் நமது ஜமாத்திலேயே. ஆனால் பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சில பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்தின் பாதையில் வளர வேண்டும் என்கிற அக்கறையில் மதரசாக்கள்ல சேர்க்கிறாங்க பெண் பிள்ளைகளை. இது அல்லாம மற்ற வகையிலான பெற்றோர்கள் குர்ஆனின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அவ்வளோ முஸ்தீப் எடுத்து அனுப்பி வைப்போம். அவன் படிக்கிற காலத்தில் மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி வைப்பதற்கு பெற்றோர்கள் என்ன அக்கறையை செலுத்துவாங்க? காலையில் எழுந்திருப்பாங்க. மக்தப் மதரசா 6 மணின்னு சொன்னால் 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிஞ்சிடும் வைங்க. இவன் போகிறதே 6:45 தான் போவான். இவன் நிதானமாக எழுந்து, பெற்றோரும் ஒரு பக்கம் அவங்க வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் போனாலும் சரி போகாட்டாலும் சரி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அவன் போனானா, என்ன படித்தான், என்ன ஓதுனா, எதை மனநம் விட்டான், எதை பற்றியும் அலட்டி கொள்ள மாட்டார்கள். அவன் போவான், சட்டை போட்டிருப்பான், பாதி பட்டன் பூட்டியிருக்க மாட்டான், பல்லு கூட விளக்கியிருக்க மாட்டான். மக்தப் மதரசாவுக்கு போகிறார். போய் மூக்கு ஒரு பக்கம் ஒளிவிட்டு இருக்கும். அவர் பள்ளிவாசல் இமாமு கேட்பார், அலிஃபுன்னு நேற்று சொல்லி தந்தனே படிச்சியா சொல்லுப்பாங்குவார். அவன் பல்லு தேய்க்காத வாயை திறந்த அலிஃபுங்கும் அதோட இமாம் பயங்கி கீழே விழுந்துருவார். எப்போ உனக்கு சொல்லி தரத்துக்கு நாள் இல்லை, கிளம்பு இடத்த காலி பண்ணிட்டுருவாங்க. மக்தப் மதரசாவுக்கு இப்படித்தானே பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அனுப்பி வைக்கிறாங்க. எந்த அக்கறையும் இல்லாமல் டைமை கவனிக்கிறது இல்லை, அவனுடைய தூய்மையை கவனத்தில் கொள்வது கிடையாது, போரானா என்பதை கூட பார்ப்பது கிடையாது. பல பிள்ளைங்க அப்படியே போவாங்க, பள்ளிவாசல 4 தடவை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். என்ன படித்தானே தெரியாது. வருஷ கணக்கில் 5 வருஷமா மக்தப் மதரசாவுக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. 5 வருஷமா மக்தப் மதரசாவில் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அத்தனை வருஷமா 5 வருஷமா பிள்ளை பள்ளிவாசலுக்கு போறானே, என்ன படித்தான், என்ன ஓதுனான்னு விசாரிக்கிறாங்களா? அந்த கவனம் இருக்கிறதா? அப்ப என்னன்னா, இதில் அவன் படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி அப்படி நினைக்கிறாங்க. அதுவே ஸ்கூல் விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? நாம் அனைவரும் தான் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் இது.
அப்ப நம்ம மார்க்க கல்விக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் எது சிறந்ததாக இருக்கிறதோ, இறைவனின் பார்வையில் எது உயர்ந்ததாக இருக்கிறதோ, அந்த கல்விக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரெண்டு பேருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தலாம். உங்களில் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் பன்மடங்காக உயர்த்துகிறான். ஈமான்தாரிகள், இறை நம்பிக்கையாளர்கள், உலகத்தில் யாரிடத்திலையும் அற்பமானவர்களாக 4 பேர் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கூட ஈமான் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவர் உயர்ந்தவர். இரண்டாவது அல்லாஹ் யாரை உயர்த்துகிறான்? வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் கல்வி ஞானம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் பன்மடங்காக உயர்த்துகிறான். மார்க்க கல்வி, குர்ஆனின் கல்வி நமக்கு வழங்கப்பட்டிருக்குமேயானால் நமது அந்தஸ்தை அல்லாஹ் பன்மடங்காக உயர்த்துகிறான். இறைவனிடத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர்வானது இந்த கல்வி இருக்கின்ற பொழுது. இந்த கல்வியினால் நாமும் நம் நம்மை சார்ந்த சமுதாயமும் பயன்பெறுகின்ற பொழுது, அப்ப இந்த வகையில் பெற்றோர்கள் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலான பார்வையை நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை கற்று அறிந்தவர்களாக உருவாக வேண்டும், இறைச்சத்தின்படி வழி நடக்க வேண்டும். அதுக்கு தானங்க நம்ம மதரசா நடத்துறோம். பெரும் பொருளாதார செலவினங்களை செய்து இது போன்று பல்வேறு மதரசாக்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகமெங்கும் நடத்துகிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இந்த சமுதாயத்தில் ஆண்கள் கல்வி கற்பதினால் எப்படி சில நன்மைகள் உண்டாகின்றதோ அதுபோல் பெண்கள் கல்வி கற்கின்ற பொழுது, இந்த குர்ஆனின் கல்வியை பெண்கள் கற்கின்ற பொழுது அதனால் பல்வேறு நன்மைகள் உண்டாகிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மாணவிகளா பார்ப்பீங்க. மாணவிகள் அல்ல, அவங்களும் ஒரு காலத்துல பெற்றோர்களா மாறுவாங்க, தாயாக ஆவார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராக ஆகின்ற பொழுது, தங்களுடைய கணவன்மார்களுக்கு அவர்கள் மனைவிமார்களாக மாறுகின்ற பொழுது குடும்பத்தை சுமக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு வரும். தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அவர்களை சார்ந்ததாக இருக்கும். தங்களுடைய கணவனை சரியான முறையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அனைவரும் தத்தமது பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரின்ட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். மறுமை நாள்ல கொஸ்டின் பண்ணுவான். அந்த வரிசையில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஃபல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி பஅலிஹா வ வலதிஹி. ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனின் வீட்டிற்கும் அவன் மூலம் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் பொறுப்புதாரி. கணவனை பற்றி பெண் விசாரிக்கப்படுவாள், மனைவி விசாரிக்கப்படுவாள். கணவன் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் குறித்து ஒரு தாயை அல்லாஹ் கேள்வி எழுப்புவான், விசாரிப்பான். உங்க பிள்ளைகளை சரியா வளர்த்தீங்களா? தொழும்படி ஏவினீர்களா? வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்தீர்களா? துவாக்களை சொல்லிக் கொடுத்தீர்களா? இஸ்லாமிய ஒழுக்கத்தை அவர்களுக்கு நீங்கள் வலியுறுத்தினீர்களா? பல கேள்விகள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அப்ப இவங்க ஒரு காலத்தில் பெற்றோர்களாக தாய்மார்களாக மாறி நிற்கின்ற பொழுது இங்கு மதரசாவில் ஓராண்டில் அவர்கள் கற்கக்கூடிய குர்ஆனினுடைய கல்வி, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கல்வி, தங்களுடைய குடும்பத்தை சரியான அடிப்படையில் இஸ்லாமிய பார்வையில் அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடிய வகையில் தம்முடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு இந்த கல்வி உதவுமா உதவாதா? கண்டிப்பா உதவும். நீங்க பலரும் என்னங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது? சமூக தீமைகள் அதிகமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. பிரமத கலாச்சாரங்களின் தாக்கம் வேகமாக வீரியம் எடுக்கிறது. பெற்றோரை மதிப்பதில்லை, கணவன்மார்களை மதிப்பதில்லை. அதை விட பெரிய பஞ்சாயத்து மாமியார்களை மதிக்கிறதே இல்லை. இதெல்லாம் வருதா வரலையா? இன்னைக்கு சமுதாயத்தில் குடும்பத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க. எனக்கு வந்து சேர்ந்தா மகராசி ஒரு மருமகன், அவன் வந்தா குடும்பம் நாளா போச்சுங்குவாங்க. சொல்றாங்களா? என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேலைக்கு சாப்பாடு போடுறது இல்லை. இப்படி இந்த மாமியாரை மையப்படுத்தி பல பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் ஏன் வருது? மார்க்கம் கற்ற கல்வி அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லது மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் மருமகளை தேர்வு செய்திருந்தால் இந்த பஞ்சாயத்து இருக்குமா? இப்ப மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு ஒரு மருமகளாக உள்ளே நுழைகின்ற பொழுது அங்க மாமியார் பஞ்சாயத்து வராது. ஏன்? அவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்க மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கணவனை சார்ந்து நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறோம், கணவனின் விருப்பத்திற்குரியவர்கள் நாம கவனிக்கின்ற பொழுது அதுல கணவனின் திருப்தி நமக்கு கிடைக்கும். வயதானவர்களை மதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. இந்த கல்வி அவர்களுக்கு அங்கே பயனுள்ளதாக மாறும். அது தங்களுடைய மாமியார்களை மதிப்பாங்க, குடும்பத்தில் தாங்கள் புகுந்த வீட்டினுடைய பெரியவர்களை மதிப்பார்கள். இந்த நன்மையெல்லாம் இந்த கல்வியில் இருக்கா இல்லையா? இப்படியான கல்வி போதிக்கப்படவில்லை என்று சொன்னால்
இந்த கல்வியை கற்பதற்குரிய அவசியத்தை பெண்களுக்கு நாம் வலியுறுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும்? பஞ்சாயத்து நடக்கும். ரஷ்யா உக்ரைன், அமெரிக்கா உக்ரைன் இப்படி எடுக்க வேண்டியது. அந்த அளவுக்கு பெரிய சண்டை வர ஆரம்பிச்சு. என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க நுழைஞ்சு ஒரு வாரம் 2 வாரம் ஒழுங்கா போகும். மார்க்க கல்வி இல்லைன்னா என்ன விளைவுங்கிறத பாருங்க. புருஷன் காதுல ஓத ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க தனியா வாங்க, எதுக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா, உங்க உழைப்புலாம் இப்படி வீணா போகணுமா, அங்கே அப்படி ஆக வேண்டுமா, இங்கே இப்படி ஆக வேண்டுமா, நம்ம தனியா போனா என்ன, யார் தொந்தரவு நமக்கு இருக்கக்கூடாது, யாருங்க வரக்கூடாது போகக்கூடாது, இப்படின்னு பல்வேறு விதமான சைத்தானிய சிந்தனைகளுக்கு தாக்கத்திற்கு உள்ளாகி குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மார்க்க கல்வி இன்மை ஒரு காரணமா இருக்கு. கண்டிப்பா காரணமா இருக்கு. எங்கே எல்லாம் மார்க்க கல்வி அவர்களுக்கு சரியாக புகட்டப்பட்டு விட்டதோ அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைவாக இருப்பதை நீங்கள் பார்க்க இயலும். அது போலத்தான் பிள்ளைகளை வளர்க்கறதுல இந்த கல்வி அவர்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். பெற்றோர்களை மதிப்பதில் இந்த கல்வி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தங்களுடைய குடும்பத்தை அல்லாஹ்வின் பாதையில் திருப்திக்குரிய வழியில் வழிநடத்தி செல்வதற்கு இங்க ஓராண்டில் அவர்கள் கற்கக்கூடிய கல்வி மிகச்சிறந்த ஒரு அடித்தளத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் இந்த கல்வி ஒவ்வொருவருக்கும் தேவையான அவசியமான ஒரு கல்வியாக இருக்கிறது. இந்த கல்வியை கற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மாணவிகள் ஒரு வருஷம் பல்வேறு விஷயங்களை அவர்கள் படிக்கிறார்கள். தொழுகையின் சட்டங்களை, நோன்பின் சட்டங்கள், இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு சட்டங்களை அவர்கள் பயில்கிறார்கள். பயின்று விட்டு எப்போ சான்றிதழ் வாங்கிறோமோ அத்தோட மறந்துடக்கூடாது. பல மாணவிகள் என்ன, சான்றிதழ் வாங்கிட்டு கீழே போயிட்டோம், நீங்க இனிமேல் குரானை தொற்றவே கூடாதுப்பா, மதரசா லைஃப் முடிஞ்சு போச்சு, இனிமேல் யாரும் நம்ம கிட்ட குரானை கேட்க மாட்டாங்க, யாரும் அந்த துவா மனப்பாடம் பண்ணியா இந்த துவா மனப்பாடம் பண்ணியான்னு கேட்க மாட்டாங்க, தொழுதியான்னு கேட்க மாட்டாங்க, எதை யாருடைய கேள்விக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன, அந்த புக்கு படித்த புக்கு குரானு எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் கட்டணும், பரணிக்கு மேலே தூக்கி வீசிடணும். அதானே, அப்படி இருந்து விடக்கூடாது. நாம் கற்கிற கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கானது, ஒரு வருஷத்துக்கானது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கானது. அப்போ நாம் பயின்று முடித்ததற்கு பிறகும் படிக்கிற காலத்திலையும் ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய ஒரு மனதை நாம் வளர்த்துக் கொள்வதோடு படித்து முடித்ததற்கு பிறகும் இந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கணும். அன்றாடம் இந்த கல்வியோடு தொடர்பில் இருக்கணும். பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் முடிவெடுக்கணும், நான் இப்போ படித்து முடிச்சிட்டாலும் மதரசாவில் தான் நான் இல்லையே தவிர, இந்த மதரசாவை விட்டு வெளியில் போனாலும் நான் ஒரு மாணவி தான், ஒவ்வொரு நாளும் நான் படித்துக் கொண்டிருப்பேன், ஒவ்வொரு நாளும் குரானில் ஒரு பக்கத்தையாவது நான் தினமும் ஓதுவேன், ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை மனநமிடுவதற்கு நான் முயற்சி செய்வேன், குரான் வசனங்கள் இருந்து என்னால் இயன்ற அளவிற்கு ஒரு நாளைக்கு ஒரு குரான் வசனத்தையாவது நான் மனநமிடுவேன், இப்படின்னு வரணும். இப்படி வரும்பொழுதுதான் கற்ற கல்வியை கொண்டு நம்ம பயன்பெறுவதாகும். மழை எல்லா இடத்துலையும் பொழிகிறது, ஆனால் எங்கே வயல் வரப்பு இல்லையோ, தண்ணீர் சேகரிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லையோ, அங்கே மழை பொழிவதால் எந்த பயனும் கிடையாது. அப்போ எந்த பூமியில் மழை பொழிவது பயனுள்ளதாக மாறும், எங்கே புற்பூண்டுகள் இருக்கிறதோ அங்கே பயனுள்ளதாக மாறும். எந்த மழை தண்ணீரை உள்வாங்கி மக்களுக்கு பயனுள்ள காய் கனிகளை தருகிறதோ அது பயனுள்ள மழையாக மாறும். அப்போ இந்த கல்வியை நம்ம பயனுள்ளதாக ஆக்குவதாக இருந்தால் முடித்துவிட்டு சென்றதற்கு பிறகும் இந்த கல்வியோடு நம்ம தொடர்பில் இருக்கணும். குர்ஆனை ஓதணும், மனப்பாடம் பண்ணணும், வணக்க வழிபாடுகளுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ளணும். இது முதலாவதா மாணவிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்ததாக இந்த கல்வியை பொறுத்தவரையிலையும் நாம மாத்திரம் தெரிந்து கொள்வதற்கு கல்வி கற்கிறது இல்லை. கல்வி கற்பது என்பது நாம் தெரிந்து நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதோடு நாம் கற்ற இந்த கல்வியின் மூலம் ஏதேனும் ஒரு வகையில் சமுதாயத்திற்கு ஒரு சின்ன பலன் இருக்கணும். 4 பேருக்கு தொழுகையின் சட்டத்தை சொல்லி கொடுக்குறோமா? நீங்கள் உங்கள் ஊர்களுக்கு போகிறீங்க, அங்கே மக்தப் மதரசாக்கள் இருக்கு, பெண் பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையுமே, ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். அது நாம் கற்ற கல்வியை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது, நம்முடைய மர்கசுகள் இருக்கிறது, அவ்வப்போது மக்களுக்கு உரை நிகழ்த்துவதற்கு நம்மை தொடர்பு கொள்கிறார்கள். நான் உரை நிகழ்த்துறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 செய்தியை நான் சொல்லிக் கொடுக்குறேன், அது மூலமாக இந்த கல்வி பரவட்டும், அவர்களுக்கும் நன்மையாக இருக்கும் நமக்கும் நன்மையாக இருக்கும் நம்ம நினைக்கணும். கல்வி கற்றுவிட்டு அதோட ஒரு வருஷம் கல்வி கற்றுக்கிட்டோம்னே சொல்லாமல் இருந்துடுறது. நீங்கள் ஆலிமாவா? இல்லையே, நான் எந்த மதரசாவுக்கு போகணும், மதரசாவுக்கே போகலையே, எது யாரும் உங்களை பயான் பண்ண சொல்லிடக்கூடாது, மக்தப் மதரசாவுக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. இந்த மார்க்கம் சார்ந்த தீன் சார்ந்த வேலைகளுக்கு நம்மை அழைத்து விடக்கூடாது என்பதற்காக படித்த கல்வியவே மறைத்து விடுவது, அது கற்ற கல்வியினால் பயனில்லாமல் போயிடும். அப்போ இவற்றையெல்லாம் உணர்ந்து உள்வாங்கி இந்த கல்வியின் மூலம் பெற்றோர்கள் பிள்ளைகள் கற்பதற்கு முக்கியத்துவம் வழங்கணும். மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவிகளும் தாங்கள் கற்ற கல்வியை கொண்டு சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக மாற்றணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சஹாபி பெண்மணிகளை தானே உருவாக்குனாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஏராளமான மார்க்க சட்டங்கள் கிடைத்திருக்கிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட நபிமொழிகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 1 இல்லை 2 இல்லை 10 100 கிடையாது. 2000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் நபிமொழிகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் இல்லை என்றால் 2000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இந்த சமுதாயம் இழக்க வேண்டியது இருக்கும். அவங்க இந்த கல்வியை சொல்லாட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அத்தனை ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணி சமூகத்திற்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதோடு அவங்க நிறுத்திக்கல. 2000 ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கேட்டிருக்கிறாங்க. அத்தனை ஹதீஸ்களையும் இந்த சமூகத்தின் மக்கள் மத்தியில் முன்வைத்து விட்டார்கள். சந்திக்கின்ற நபர்கள்ட்ட எல்லாம் இந்த மார்க்கத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்விடம் இருந்து தாம் கேட்ட கல்வியை கற்றுக் கொடுத்து சமூகத்தில் மக்கள் மத்தியில் முன்வைத்து விட்டார்கள். 2000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு நமக்கு அது சாத்தியமா? 2000 ஒரு 10 ஹதீஸை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு 10 சூறாவை மனப்பாடம் பண்ணி சரளமாக சொல்லக்கூடிய நினைவாற்றலை நாம் பெற்றிருக்கிறோமா? நேற்று என்ன சொன்னோம்னு இன்னைக்கு கேட்டோம்னா மறந்துடும். அது நேற்றே கேட்க வேண்டியதான், இன்னைக்கு எதுக்கு கேட்குறீங்க? அவ்வளோ எதுக்கு? இந்த இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, வெளியே ஒரு ஆள் மைக்கு கொடுத்துடணும், போகும்போது ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொன்னால் தான் கேட்ட துறப்போம்னு சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? வெளியே போகும்போது பயான் பண்ணாங்களா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்னென்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள், அப்போ தான் உங்களை ஊருக்கு அனுப்புவோம். இல்லையா உங்களையும் மசாலா அட்மிஷன் போட்டுருவோம்னு சொன்னால் தெரியாதனமாக மசாக்குள்ளே கால விஷயம் போல இருக்கே, நம்மளும் கொலையாக கொண்டு எடுக்கிறாங்க, இப்போ என்னென்னு சொல்கிறது? அதெல்லாம் நிலைமை. இப்போ சொன்ன செய்தியை திருப்பி கேட்டால் நம்ம சொல்ல தயாரா? இப்போ சபையில் ஒரு ஆள் அவங்க வாங்க ஒரு 2 ஹதீஸை சொல்லுங்கன்னா, ஏன்பா என் மேலே அப்படின்னா உங்களுக்கு கோபம்னு கேட்பீங்க. என்னப்பா அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்ம முறைக்கவா செஞ்சேன், உங்களுக்கு எனக்கு என்னப்பா, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க, நல்லா தானே இருக்கிறோம்னு நினைப்பார். அப்போ அந்த அளவிற்கு நம்முடைய நினைவாற்றல் குறைவாக இருக்கிறது. பல 100 செய்திகளை பல 1000 செய்திகளை கேட்டால் கூட நினைவில் நாம் நிறுத்துவதில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்டு அதை மனதில் பதிய வைத்து நினைவில் நிறுத்தி சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா சாதாரண உழைப்பா? மார்க்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம், மார்க்க கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகத்தின் எந்த கல்வியும் கற்றுத் தேரவில்லை, ஆனால் தங்களுடைய மறுமைக்கு உண்டான சேமிப்பை திரட்டி கொண்டார்கள். 2000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பல நேரங்களில் தங்களுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் பல தவறான செய்திகள் சொல்லப்பட்ட பொழுது தாங்கள் பெற்றிருந்த மார்க்க ஞானத்தை கொண்டு அத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். பாருங்க, கற்ற கல்வி எப்படி பயனுள்ளதா மாத்துறாங்க. இன்னும் மக்கள் இப்படி அறியாமையில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது வேறு, இவர்கள் நம்புவது வேறாக இருக்கிறது. இந்த மாதத்தை போய் மூட நம்பிக்கை நிறைந்த பீடை மாதம் என்கிறார்கள். அந்த சமுதாயத்தில் என்னென்ன மூட நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சோ அவற்றையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு உந்துதலை பெற்ற ஒரு ஆலிமாவாக, சிறந்த ஆலிமாவாக, முன்மாதிரி மிக்க ஆலிமாவாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. பெண்களுக்கு மட்டுமல்ல முன்மாதிரி, ஆண்களுக்கும் சேர்த்து சிறந்த முன்மாதிரியாக அவர்கள் இருந்தார்கள். அவங்ககிட்ட உள்ள மார்க்க ஞானம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட கிடையாது என்று நம்ம சொல்லிவிட முடியும். அப்பேற்பட்ட ஒரு கல்வி ஞானம் அவர்களிடத்தில் இருந்தது. இவங்களெல்லாம் நம்ம முன்மாதிரியாக எடுக்கணும். மார்க்க கல்வியை படிப்பதற்கு, அதனை மனனமிடுவதற்கு, அதை சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு இதில் நம்முடைய ஆர்வத்தை நம்ம கவனம் எடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் ஹப்ஸா அவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹப்ஸா அவர்களுடைய தந்தை உமர் உள்ள நுழைகிறாங்க, சலான் சொல்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா யாருன்னு ஹப்ஸாட்ட கேட்குறாங்க. இந்த அம்மா யாரு, உள்ள உட்காந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே இது யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸ்ன்னா அப்போ அந்த அவங்க ஃபேமஸ், அங்கே அறியப்பட்ட ஒரு பெண்மணி. ஓ அஸ்மாவா, அந்த கப்பலில் போனாங்களா அந்த குரூப்பா இது? கப்பலில் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அவங்க அபிசீனியாவிற்கு முதலில் ஹிஜ்ரத் சென்றார்கள். அப்போ அந்த கப்பல் திசை மாதிரி அபிசீனியாவுக்கு போயிடுச்சு, அங்கே இருந்தாங்க. திரும்ப அபிசீனியாவிலிருந்து தாமதமாகத்தான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அப்போ அந்த அம்மாவை அவர்கள் நினைவில் வைத்துக்கொண்டு, ஓ அந்த கப்பலில் ஹிஜ்ரத்து போனாங்களா அந்த அம்மாவா இது? ஆமாம் அவங்களே தான். உடனே அவங்ககிட்ட பேசுகிறாங்க,
நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் மதீனாவுக்கு போயிட்டோம். சபக்குனா கும்பில் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தில் உங்களை நாங்கள் முந்திவிட்டோம் அப்படின்னு உமர் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸிடத்தில் சொல்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நாங்கள் மதீனாவுக்கு வந்துட்டோம்ல, அப்போ ஹிஜ்ரத்தில் உங்களை நாங்கள் தானே முந்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன நீங்கள் இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நாங்களும் மதீனாவுக்கு வரணும் தான் இருந்தோம். கப்பல் திசை மாதிரி அபிசீனியாவுக்கு போயிருச்சு. ஒரு கட்டத்தில் அவங்க அபிசீனியாவுக்கு போக வேண்டியதாகிவிட்டது. அதுக்கப்புறம் தான் மதீனாவுக்கு வந்தாங்க. அப்போ அந்த அபிசீனியாவில் நாங்கள் இருந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம். எங்களுக்கு உங்களுக்கு மாதிரி பெரிய அளவில் ஆதரவுலாம் இல்லை. உங்களுக்காக ரசூல்லா இருந்தாங்க. வேற வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைத்தது. ரசூல்லாவிடமிருந்து பல செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புலாம் கிடைக்கலையே இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக உமர் சொல்கிறாங்க, என்னவா இருந்தாலும் சரி, நாங்கள் தான் மதீனாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தோம். நஹ்னு அஹக்கு பி ரசூலில்லா, நாங்கள் தான் ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்ங்கிறாங்க. இந்த ஹிஜ்ரத்தை வச்சு நாங்கள் தான் ரசூல்லாவுக்கு ரொம்ப நெருக்கம். நீங்களாம் லேட்டாக வந்த குரூப்புங்கிறாங்க. நீங்களாம் லேட்டாக வந்துட்டியே, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் அந்த அம்மா அழுகுறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ், விடமாட்டேன், ரசூல்லா வரட்டும், நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். ரசூல்லா வந்து இதை பற்றி நான் கேட்டுட்டு, ரசூல்லா வந்தால் நேருக்கு நேர் கேட்பேன், அல்லாஹ்வின் தூதரே, உமர் உங்களுக்கு நெருக்கமா, நான் உங்களுக்கு நெருக்கமா? மதீனாவிற்கு முதன்மையாக ஹிஜ்ரத் வந்த இவர்கள் உங்களுக்கு நெருக்கமா, அபிசீனியாவுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் மதீனாவுக்கு வந்த நாங்கள் உங்களுக்கு நெருக்கமா? இதுக்கு பதில் தெரியாமல் நான் இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா வந்துட்டாங்க. ரசூல்லா வந்தவொடனே என்ன பிரச்சனை, ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டாங்க. சொல்லிட்டு உமர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரசூல்லா, சொல்லுங்கிறாங்க. நபியல் நாயகம் சொன்னார்கள், அஸ்மா அவர்களே, அவர்களை விட நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். உமரை விட, மதீனாவிற்கு முதன்மையாக ஹிஜ்ரத் வந்தவர்களை விட நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்? நீங்கள் 2 ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அபிசீனியாவுக்கு ஒரு ஹிஜ்ரத், அதற்கு பிறகு மதீனாவிற்கு ஒரு ஹிஜ்ரத். ஆக மொத்தம் 2 புனித பயணங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் நற்செய்தி சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி தாங்க முடியலை. வரக்கூடிய ஆள்கிட்டையெல்லாம் இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா நம்மை பற்றி சிறப்பித்து விட்டார்கள். கப்பலில் பயணம் செய்தவர்களே வாருங்கள், உங்களுக்கு நற்செய்தி. நம்மை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். நாம் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை சந்தோஷத்தோடு அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை பார்க்கும். பாருங்க, மார்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்கள், ஹப்சா அவர்கள், அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள், இன்னும் ஏராளமான சஹாபிய பெண்மணிகள், அவர்கள் எல்லாம் முன்மாதிரியாக கொண்டு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் கெட்டவர்களை, தீயவர்களை முன்மாதிரியாக கொள்வது தான். சினிமாவில் வர்றவங்கள முன்மாதிரியாக கொள்றாங்க. அவங்கள போய் ரொம்ப விருப்பத்திற்குரியவங்களா பார்க்குறாங்க. ஒரு சினிமா நடிகன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டினா இவன் அவன் பின்னாலேயே போகிறான். அவன் எப்படி முடி வெட்டினாலும் அதே மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு திரியிறான். அதே போலத்தான் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த நாடகங்களை பார்க்குறாங்க, சீரியல்களை பார்க்குறாங்க. அதில் வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகியை ரொம்ப விருப்பத்திற்குரியவர்களாக கருதுவது, அவர்கள் உடை அணிவதை போல உடை அணிவது, அவர்களை தங்களுடைய நெருக்கத்திற்குரியவர்களாக கருதுவது, இதுவெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது இஸ்லாமிய பாதையில் செல்லக்கூடிய நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இவற்றை கவனத்தில் கொண்டு நாம் கற்ற இந்த கல்வியை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதோடு சமூகத்திற்கும் பயனளிப்பவையாக கண்டிப்பாக ஆக்கணும். அதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கணும். 1 வருஷம் படிப்பதற்கு சப்போர்ட் பண்ணீங்க, படித்த கல்வியை அவங்க மதரசாவில் போய் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பெற்றோர்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அவர்களை திருமணம் செய்யக்கூடிய கணவன்மார்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த கல்வியின் மூலம் சமூகம் பயன்பெறுவதற்கு அனுமதிக்கணும். அதே போல இந்த கல்வியை கொண்டு மதரசாவில் ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு மக்தப் மதரசாவில் பெண் பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதற்கெல்லாம் தடையாக இல்லாமல் இந்த மார்க்கத்திற்கு பங்காற்றுவதற்காக, பணியாற்றுவதற்காக, அவர்களுக்கும் அருமைக்குண்டான சேமிப்பை திரட்டிக் கொள்வதற்கு பெற்றோர்களும் சமுதாயமும் முன்வருகின்ற பொழுதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ, அதிக அளவில் பெண்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ, அந்த அளவுக்கு சமுதாயத்தில் நன்மை ஏற்படும், மாற்றம் ஏற்படும். வளரக்கூடிய தலைமுறையினர் இவர்கள் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்க போகக்கூடியவர்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாம் கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ, கல்வியை கற்றுக்கொண்டு முடித்து செல்கிறார்களோ, இவங்க கையில தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குற பொறுப்பு இருக்கு. அப்ப இவர்கள்ட்ட மார்க்க கல்வி இருக்கின்ற பொழுது அடுத்த தலைமுறை சிறந்த ஒரு தலைமுறையா உருவாகும். இவற்றை உணர்ந்து மார்க்க கல்விக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து கற்ற கல்வியை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.